டாலர் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்ற புள்ளி வர இன்னைக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பாக கொசட்டோவா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் சொல்றாரு, டாலர் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா மேற்குலகத்துடைய நாகரிகம் வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது இல்லாமல் இருக்கிறது அந்த உலகத்திற்கு நல்லது. டாலருடைய ஆக்கியபைடு இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறனால தான் விலைவாசி கூட இருக்குது. பொருளாதார ரீதியாக மேம்பட முடியல. ஆனால் டாலருடைய வீழ்ச்சி என்பது தொடங்கிவிட்டது. அதை ரஷ்யாவும் பிரிக்ஸும் தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தின் வழியாக இன்னைக்கு கொசட்டோவா என்று சொல்லக்கூடிய நாட்டுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அடுத்து காசாவுடைய மத்திய காசா, வடக்கு காசா, கான் யூனிஸ், பைத்திலாஹி, பைத் ஹானோன் போன்ற பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் திருப்புகளுக்கு தீவிரவாதிகளுக்கு எதிராக ஹமாஸ் அல் கஸ்ஸாம் பிரிகேடர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலில் மோட்டார் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரும்பு குண்டுகளை வீசி இன்னைக்கு தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற செய்தி இஸ்ரேல் இருக்கக்கூடிய வானொலி வழியாக இன்னைக்கு இஸ்ரேல் முழுக்க செய்தியாக போயிட்டு இருக்கு. மறுபக்கம் இவர்கள் ஷார்ட் ரேஞ்ச் மிசில் என்று சொல்லக்கூடிய குறைந்த தூரம் வைத்து தாக்கக்கூடிய அந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசிலை வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. ரஜூம் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிசில் இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நஸ்ரீம் என்று சொல்லக்கூடிய ஆக்கியபைடு செய்யப்பட்ட, அதாவது இஸ்ரேல் ஆக்கியபைடு செய்யப்பட்ட அந்த இடத்தை நோக்கி அல் கஸ்ஸாம் பிரிகேடர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரஜூம் பார்த்தீங்கன்னா 110 mm கொண்ட ஷார்ட் ரேஞ்ச் மிசில் ஏவுகணையாக காணப்படுது. ஸோ இதை வைத்தும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் இஸ்ரேலினால கொஞ்சம் கூட முன்னேற முடியல அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. மலேசியாவுடைய தலைவர் அன்வர் இப்ராஹிம் மீண்டும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். வெறும் அன்வர் இப்ராஹிம் மட்டும் இந்த வேண்டுகோளை வைக்கல, பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் ஆதரவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வைக்கிறாங்க. குறிப்பாக ஹூதிக்கள் அன்சாருல்லாவுடைய தலைவர் மாலிக் அப்துல்லா மாலிக் அவர்களும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைனா, இவ்வளவு நாள் ஓடி போச்சு, 200 நாள் கடந்துட்டோம், உடனடியாக ஓஐசி மற்றும் ஒபாக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இன்னும் பல்வேறு கூட்டமைப்புகள், இஸ்லாமிய கூட்டமைப்புகள் எல்லாமே உடனடியாக பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுங்க, இராணுவ உதவிகளை செய்யுங்க, இன்னும் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு மலேசிய தலைவர் அன்வர் இப்ராஹிம், அன்சாருல்லாக்கள் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா மாலிக் அவர்களும் இன்னைக்கு தீர்க்கமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் டெட்சி என்று சொல்லக்கூடிய இறந்த கடல் என்று சொல்வார்கள்ல, இந்த இடத்திற்கு இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ்கள்லாம் கொஞ்சம் நபர்கள் இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடல் தாண்டிய ஒரு தீவு பகுதியாக இது காணப்படுகிறது. ஸோ இப்படி போகக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 2000க்கு அதிகமான நபர்கள்லாம் கப்பல் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி செல்லக்கூடிய கப்பல்களில் சில கப்பல் சறுக்கி கீழே தண்ணிக்குள்ளே மூழ்கி, அந்த கப்பல்லேருந்து சறுக்கி விழுந்து கடலில் மூழ்கி சில இஸ்ரேலுடைய குடிமக்கள் எல்லாமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இஸ்ரேல் என்பது பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு தான் இன்றைக்கி அந்த மக்கள் வந்துட்டாங்க. மீண்டும் இங்கே குடியமர்த்த நாம் பட்டாலும், அல்லது லெபனானுடைய எல்லை ஓரமாக அமர்த்தப்பட்டாலும், மெட்டுலா போன்ற இடங்களில் அமர்த்தப்பட்டாலும் நமக்கான பாதுகாப்பு கிடையாது. என்றோ ஒரு நாள் இது பாதுகாப்பாக இல்லாத சூழலில் நாம் கொல்லப்படுவோம் என்ற அச்சத்தோடு தான் இன்றைக்கி பல லட்சம் மக்கள் எல்லாமே இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஸோ இவர்கள் மீண்டும் வந்து குடியமர்த்துவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. நிச்சயமாக அப்படி அமர்த்தப்பட்டாலும் இவர்களுக்கான பாதுகாப்பு எப்போ உத்தரவாதம் கொடுக்கப்படும்னா, தனி பலஸ்தீனம் அமைந்தால் மட்டுமே உத்தரவாதம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதா நம்மளால இங்கே பார்க்க முடியுது. சிபிஎஸ் அறிக்கையின்படி இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் தொடர்ந்து இந்த காசா மக்களை அகதிகளாக மாற்றி நாடு கடத்த வேண்டும் என்ற விஷயத்தை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் அதிகாரப்பூர்வமான ஊடகத்தில் வந்துருக்கு. மறுபக்கம் அமெரிக்கா காசாவுடைய கடற்கரை ஓரமாக துறைமுகம் கட்டுவதற்கான வேலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அங்கே கப்பல் எல்லாமே ஆயத்தமான சூழலில் இருக்குது. ஸோ வெளியிருந்து உதவிப் பொருட்கள் எல்லாமே அமெரிக்கா வழியாக காசாவுக்கு உள்ளே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் வருது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா, நான் முன்பு சொன்னது போல தான் உதவிப் பொருட்கள் கொண்டு வருவதன் வழியாக இவர்கள் காசா மக்களை அதே துறைமுகத்தின் வழியாக கப்பல்கள் ஏற்றி மேற்குலக நாடுகளில் கொண்டு போய் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அங்கு இறக்கி விட்டு ஒரு அகதிகளாக மாற்ற வேண்டும். எப்படி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அகதிகள், சொல்லப்போனால் அவர்கள் 1947க்கு முன்னாடி அகதிகளாக தான் பலஸ்தீனுக்கு வர்றாங்க. சொந்த நாடு கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு சொந்தமாக கிடையாது. நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருந்தவர்கள் ஏதோ பிழைக்க வந்தோம், சரி இருக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலஸ்தீன் மண்ணுக்கு வந்து இருந்தாங்க. பலஸ்தீன் மக்கள் தாராளமாக சில இடங்களை கொடுத்தாங்க, உணவை கொடுத்தாங்க, உடைகளை கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நன்றி கெட்ட யூத சமூகம் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது? ஜியோனிச சமூகம், ஜியோனிச தீவிரவாதிகள் அந்த நிலத்தையும் முழுங்கி எந்த நாடு தனக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னை பாதுகாத்துச்சோ அந்த மக்களை இன்னைக்கு அகதிகளாக மாற்றிருக்காங்க. இவங்க அகதிகளாக இருந்து இன்னைக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்த மக்களை அகதியாக மாற்றக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலையில் இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஜியோனிஸ்ட் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது உள்ளளவு இந்த இன துரோகிகள், இந்த நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஆபத்து தான். ஸோ இந்த ஜியோனிஸ்ட் தீவிரவாதிகள் விரைவில் களையெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சர்வதேச சமூகத்துடைய கருத்தாக காணப்படுகிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.